அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளுக்கு பிறகு இந்த கட்சி தாவல் அப்படிங்கிறது தமிழக சட்டசபையை ஒரு புரட்டி போட்டு கொண்டு இருக்கு. திமுகவை கூட்டணியே இல்லாம நட்டாத்துல விட்ட மாதிரி இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க மட்டும்தான் திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. இது மாதிரி எனக்கு முதலமைச்சர் உறுதி தந்திருக்காருன்னு வைகோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இது எல்லாமே இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வலு சேர்ப்பதா இருக்கா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 60 வருடத்துக்கு தமிழகத்துல குதிரை பேரம்ங்கிறது இருந்ததில்லை. சொல்லப்போனா தொங்கு சட்டமன்றம், தொங்கு பாராளுமன்றம்ங்கிற மாதிரி தமிழகம் ஓட்டு போட்டதில்லை. இந்த முறை முதல் முறையா ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப வருடங்களுக்கு பிறகு திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சிக்கு 35% வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. அது திட்டமிட்டு தான் நடந்தது. ஒரு தொகுதியிலையும் குறைஞ்சது 6000 ஜப வீடு, 60 தேவாலயம் நேர்மையா வேலை செஞ்சது. நம்மள மாதிரி இல்லாம அங்க ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா கூடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா பேசிப்பாங்க, செயல்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்க இருந்தது. ஸோ அவங்க 234 கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு 140 தொகுதியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அந்த வகையில அது 108 அவங்களுக்கு கொடுத்ததுதான் முதல் தவறா மாறிச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், நான் தொடர்ந்து 9ஆம் தேதியில இருந்து இதை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது மே 9ல இருந்து ஒரு 13 எம்எல்ஏக்களை அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ண சொன்னா போறோம், நேர்மையா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். அதை செய்யவே இல்லை தாவேகா. அதை தவிர மற்றது எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சது. திமுக கிட்ட போய் எதை தீய சக்தின்னு சொல்லிச்சோ, திமுகவுக்காக வாக்களிச்சாங்களோ, காங்கிரஸுக்காக வாக்களிச்சாங்களோ, விசிக்காக வாக்களிச்சாங்களோ, அவங்க எல்லாருமே திமுக ஒரு தீய சக்தி இல்லைன்னு சொல்லி வாக்களிச்சாங்க. அவங்களுடைய ஆதரவை போய் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு சோபா அனுப்பிச்சு போயிட்டு வந்து அங்க உட்கார்ந்து ஒரு ஆபீஸா ஏறி இறங்கினதுக்கு பதிலாக அதிமுக பேசி இருந்திருக்கலாம். அப்படி பேசி அது உடன்படலைன்னா அங்கிருந்து ஒரு 13 எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஒரே டைமா பண்ற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப அது கௌரவமா இருந்திருக்கும். இப்போ அவருக்கு 8 தான் தேவை. இந்த பக்கம் அவருக்கு 106 பிளஸ் திருச்சி கிழக்கு 107, ஒரு 5 காங்கிரஸ் 112, ஒரு 8 அல்லது ஒரு 8 கம்யூனிஸ்ட் விசிகான்னு இருக்கு. அதனால அது ஒரு பக்கம் சேஃபா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் எதையுமே பண்ண விட மாட்டாங்க. ஒரு 2 தேதி எக்ஸ்ட்ரா கிழிச்சா ஏன் கிழிச்சான்னுவாங்க, ஒரு தேதி தவறா கிழிச்சிட்டா ஏன் தவறா கிழிச்சு, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அவங்களுக்கு எந்த நாட்டிலையும் மரியாதை கிடையாது, எந்த மாநிலத்திலையும் மரியாதை கிடையாது, எந்த இதுலயும் மரியாதை கிடையாது. எதாவது கேட்டே இருப்பாங்க, தொல்லை. ஸோ இந்த பக்கம் ஒன்று வைத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதிமுகல இருந்து 25 பேர் அங்க உள்ள வந்த உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுல இருந்து ஒரு 10 மட்டும் சார்ட் அவுட் பண்ணுனா உள்ள பிரச்சனை ஆகி போச்சு. வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு சொரணம் இல்லாம மற்றும் பலர்னு பேசி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திய ஒரு கட்சிக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. வாங்க வேண்டியது தேர்தல் என்ன செலவு பண்ணாங்களோ அதை வாங்கிட்டாங்க. கடைசியில் எம்எல்ஏ பதவி போயிடும்னு உடனே ஓடி போயிட்டாங்க. இப்போ பிராண்டி கிண்டி ஒரு 5 அல்லது 6 இன்னைக்கு விஜயபாஸ்கர் வந்த வரைக்கும் 6 பேரை தேர்த்த முடிஞ்சிருக்கு. கரூரை பொறுத்த வரைக்கும் 1991 இருந்து, அதாவது அதிமுக பீக் ஆனா வாக்கு வாங்கின அந்த தேர்தல்ல இருந்து ஒரு 89,000 வாக்கு 85,000 வாக்கு அதிமுகவுக்கு எப்போதுமே இருக்கு. கடந்த தேர்தலில் கூட கிட்டத்தட்ட ஒரு 38,000 வாக்குகள் திமுக கிட்ட இருந்து போச்சு, 15,000 வாக்குகள் தான் அதிமுக இருந்து போச்சு. ஆனா 70,000 என்னமோ வாங்கி அங்க தாவேகா 2வது நிலைக்கு வந்தது. ஒரு 2,000 வாக்கு வித்தியாசம் தான். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜயபாஸ்கருக்கு அப்படியே எல்லா ஓட்டும் திருப்பி போட்டுருவாங்க, நாம வேற ஒரு 70,000 இருக்கோம், எப்படியும் ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி அவரை டார்கெட் பண்ணிருக்காங்க. யார் வர்றாங்களோ, யாரெல்லாம் ஓடி வர்றாங்களோ அவங்களெல்லாம் டப்புன்னு பிடிச்சிட்டு வா, செவரேறி குதிக்கிறவனெல்லாம் பிடிச்சிட்டு வாங்குற கேவலமான ஒரு நிலைமைக்கு தாவேக்கா தன்னைத்தானே தள்ளிட்டு போச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிடலாம். 107 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 35%. ஆச்சரியமான ஒரு விஷயம். அழகா உட்காந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு 13 பேரை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு மேட்டர் முடிச்சிருக்கலாம். அப்படி பண்ணாம ஓவர் இது பண்ணதுதான் இவ்வளவு அசிங்கங்களுக்கு காரணம். நாளைக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது, 9 தொகுதியில நடக்கும். இப்ப
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 6+1 7ன்னு வரும். இன்னும் 2 பேர் ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ 9 தொகுதியில நடக்கும். அதுல 1 திருச்சி கிடைக்கும். மீதி 8ம் அதிமுகவுடைய கோட்டைகளாக, அதுல 4 வந்து லிட்ரல் கோட்டை. பெருங்குளத்து பெருந்துறையா இருக்கட்டும், அம்பாசமுத்திரமா இருக்கட்டும், ஏன் டு சம் எக்ஸ்டென்ட் கரூரா இருக்கட்டும். கரூர்ல வேணா நடுவுல செந்தில் பாலாஜி 3 முறை வெற்றி பெற்றிருக்காருங்கிறதுனால மாத்தி யோசிப்பாங்க. பட் அப்படி இல்ல. செந்தில் பாலாஜி கண்டிப்பா எங்க ஒரு ஃபேக்டரே கிடையாது கரூர்ல. ஸோ ரொம்ப ஈஸியா அதிமுக வந்து அதுல ஒரு 4 வந்து ஈஸியா வெற்றி பெற்றோம். முயற்சி எடுத்தா 6 வெற்றி பெற்றோம். இப்ப திரும்பி செட்பேக். நீங்க ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்க, அதுல தோத்து போறீங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஒரு ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் அவசியமற்றது. இதுதான் உங்களுக்கு தமிழ்நாடு இன்னும் தப்பா ஓட்டு போடுற மாதிரி. ஒரு தப்பும் பண்ணல தமிழ்நாடு. ஒழுக்கமாதான் ஓட்டு போட்டிருக்கு. தொங்கு சட்டமன்றமே கொடுக்கல. ஏன்னா இந்த 3 பேர் ஒண்ணு சேர முடியாது. தவேகாவும் திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு எப்படி சேர முடியும்? ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஓட்டு போட்டிருக்கு. அழகா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் லாட்டரிக்காரரை வச்சு ஹேண்டில் பண்ணதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. சார், நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிற ரீதியில சொன்னீங்க. அதனால யார் வந்தாலும் புடிச்சு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஆனா நான் வரேன்னு சொல்லி எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணி ஒரு 2 வாரமா வெயிட்டிங் லிஸ்ட்லயே நிற்கிறாரு சார் ஒருத்தர். இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர்னா அவர் சி விஜயபாஸ்கர். ஏன் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அவருக்கு? இல்ல அவர் வெயிட் பண்றதுக்கு காரணம் போன வாரம் வரைக்கும் அசம்பிளி நடந்துட்டு இருந்தது. செவ்வாய்க்கிழமை தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாளைக்கு கலெக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. ஸோ 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அவர் வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவர் பாவம் அதிமுகவுக்காக ரொம்ப உழைச்சவர். எம்ஜிஆர் முதல்ல கொடி வைக்கும் போது இவரு தான் போய் ஆணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அப்படிங்கிறதுனால அவர் வந்து நான் சுயேட்சையாவே நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தாரு. நல்ல ஹியூஜ் மார்ஜின்ல தான் அவர் வின் பண்ணியிருந்தாரு விராலிமலையில. ஸோ அதனால அவர் தாவேக்காவுக்கு வர்றதுக்கு பதிலாக நான் தனியாவே நிக்கிறேன். எனக்கு பிரச்சனை அதிமுக தான். எடப்பாடி எடுத்துட்டு நான் பொதுச் செயலாளர் ஆனா போறோம், வேலுமணி வந்து செயலாளர் ஆனா போறோங்கிற மாதிரி பிளான் பண்றாரு, யோசிக்கிறாரு. அதனாலதான் இந்த தள்ளி போகுது. பட் ஐ திங்க் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள டிசிஷன் எடுத்துருவாங்க. அதுக்கு மேல தள்ளி போகாது. ஓகே சார். சார், நம்ம தொடர்ந்து பாக்குறோம் தாவேக அரசு வந்து மதிமுக வந்து திடீர்னு வந்து திமுகல இருந்து வெளியேறி தாவேக அரசுடன் கை கோக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்த எம்எல்ஏ வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதே நாள் என்று மதிமுக திமுகவிலிருந்து பிரிந்து தாவேகாவில் இணைந்ததோ அதே நாள் 1500க்கும் மேற்பட்ட மதிமுகவினர் திமுகல இணையறாங்க. இங்க யாரு என்ன பேரம் நடத்துறாங்க? இல்ல இதுல பேரத்துக்கு ஒண்ணும் இல்ல. மதிமுக வந்து தெளிவா புரிஞ்சிருச்சு. துரை வைகோ நேத்திக்கு அட்டன் பண்ணல. நேத்திக்கோ முந்தானத்துக்கோ நடந்ததுல அட்டன் பண்ணல. மதிமுக தெளிவா புரிஞ்சிருச்சு, நீ திமுகவுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் இனி அதிமுகவுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுட்டு தான் 2019 திரும்பி வந்தது. திமுகவோட இது 3வது முறையா அவங்க குறிச்சுக்கிறாங்க. சோ அவர் வந்து ஒரு 2-3 முறை இது வரைக்கும் பிரேக் பண்ணிருக்காரு. வைகோ கிட்ட இருக்கிற ஒரு வைகோவும் திருமாவன்ட்டு இருக்கிற ஒரு ஒத்துழைப்பு என்னன்னா, கரெக்ட் ஒரு ஒத்துமை என்னன்னா, திட்டினா கரெக்டா திட்டுவாங்க, பாராட்டினா கரெக்டா பாராட்டுவாங்க. ஆனா 2மே தப்பா தான் செய்வாங்க. அந்த விதத்துலதான் இப்ப வந்து அவரு திமுக வேஸ்ட், தாவேகா தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. துரை வைகோவுடைய அரசியல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. வைகோவுடைய அரசியல் கொஞ்சம் சாயும் நிலைமையில இருக்கு. இன்னும் படரும் கொடியா தான் வைகோ இருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சூழ்நிலை. சோ அதனால அங்கிருந்து இங்க ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க, இங்க இருந்து ஒரு 500 பேர் அங்க போயிட்டாங்கிறது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அது வைகோக்கு கௌரவ குறைச்சலா திமுக கௌரவ குறைச்சலா? மதிமுகவுடைய கட்சி ஆளாக, ஆனால் உதயசூரியன்ல போட்டி போட்டாங்க. கரெக்டா? இப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்லிருக்கணும், மதிமுக வைகோ வந்து இப்படி முடிவெடுத்து தப்பு. எப்படி இந்த சண்முகமும் வேலுமணியும் எடப்பாடி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களோ, அதிமுக திமுக போகணும்னு வந்தது ரொம்ப தப்பு, நாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்க கவரிமான் ஜாதி அப்படிலாம் போக மாட்டோம், வேணா தேவைக்கால போய் சைட்ல நின்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி இந்த மதிமுக எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்கணும், நான் மதிமுக கட்சியில இருந்து ஆனால் உதயசூரிய சின்னத்துல நின்றேன், நான் ராஜினாமா பண்றேன், திரும்ப என்ன திமுக ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவங்களுக்கு திமுக மேல சார் திரும்ப எல்லாம் ஜெயிக்க முடியாது சார், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, நம்ம இந்த 5 வருஷத்தை பொழுது ஓட்டிட்டு வெளில வந்தாதான் நல்லதுன்னு சொல்லி அவங்க பண்ணிருக்காங்க. அவங்க அசிங்கப்படுத்திருக்கிறது திமுக.
அவங்க ஓகே. அசிங்கப்படுத்திருக்கு மதிமுகவா இல்ல. ஏன்னா மதிமுக ஒரு ஃபேக்டரே இல்ல. அது ஒரு ஓகே. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட கிடையாது. பம்பரமும் அது கிட்ட கிடையாது. சாட்டை வேணா கையில இருக்கு. அது கூட யார்கிட்ட இருக்குன்றது தெரியல. அப்போ அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுல அவங்க மெயினா சொல்லியிருக்கிறது என்னன்னா, திரும்பலாம் ஜெயிக்க ம். முடியாது. அப்ப ஸ்டாலின் ஐயாவை ம். நம்பி ஜெயிக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு ம். திமுகல உட்கார்ந்துருக்கீங்க? ம். அவ்வளவுதான் அதுக்கான பதில். அதுக்கு மேல அதுல ஒண்ணும் மரியாதை இல்ல. ஓகே சார். அ சார் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாள்ல வந்து 2 நாட்கள் ஆட்சியாளர்கள் மாநாடு வந்து நடக்குது. முதலமைச்சர் தலைமையில அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னென்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படும்? போதைப் பொருள் ஒழிக்கப்படுமா? அப்படின்னு கேட்டிருக்காரு உதயகுமார் அவர்கள். இல்லன்னா போதைப் பொருள பயன்படுத்தினவங்கள தூக்கிடுவாங்களாங்கிற ரீதியில பேசியிருக்காரு. சோ ஏதேனும் அமைச்சரவையில மாற்றம் வருமா? இல்ல இப்ப வந்து ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வங்கள ஒரு 7 வகையாரா பிரிச்சுட்டு, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஏறத்தாழ ஒரு 15,000 பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு கலர் கோடு குடுத்துருக்காங்க. இவன் ரொம்ப டேஞ்சரஸ், இவன் ம். பரவால்ல அப்படிங்கிற மாரி கலர் கோடு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். உண்மையை சொன்னா இந்த கண்ட்ரோல் ஆஃப் ம். மிஸ்டேக்ஸ்ன்னு வந்து அதாவது ம். தவறுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். உலகம் பூரா நடக்கும், இந்தியாவிலேயும் நடக்கும், தமிழகத்திலேயும் நடக்கும். ஆனால் அதை வந்து ம். அது செய்யறதுக்கு ஒரு யோசனை வேணும். உதாரணத்துக்காக ம். சொல்றேன். சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது சில பேருடைய பழக்கம். ஆனா வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு முன்னாடி பிடிக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு முன்னாடியே பிடிக்கணும்னு வந்துட்டாங்கன்னா அவங்கள திருத்தவே முடியாது, சங்கூத வேண்டியதுதான். அப்போ இந்த மாதிரியான குற்றங்கள் ம். செய்யும் போது அவனுக்கு ஒரு தைரியம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தைரியம் எங்கிருந்து வரும்? ம். சார் எல்லாம் இருக்கிறதுனால தானே வரும். சார் அதிகம் எங்க இருக்காங்க? ம். தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. ஆமா. குறிப்பா திமுகல தான் இருக்காங்க. அப்ப அந்த சாருக்கு சப்ளை பண்ண வேண்டிய பொறுப்பெல்லாம் யார் பண்ணணும்? பாவம் நிறைய பேரு அந்த ம். தேச காரியங்களை செய்யணும். அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? தவறுகள் செய்யத்தான் செய்வாங்க. இதுதான் பிரச்சனை. அதாவது ஒரு தப்பு செய்யறத ரொம்ப தைரியமாகவும் மாட்டினா கூட நான் தப்பிச்சிருவேன், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட செய்யறதுங்கிறது தான் திமுகவுடைய அவலம். அதை தாவேக்கா ம். வெள்ள எடுக்க போகுதா? இன்னொன்னு எல்லாருமே சொல்லுவாங்க 40 நாள் ஆச்சு, சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் உடனே கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். 4, ம். 5, 6, 7 மாசமாக டிஐஜி நியமிக்கப்படாமல் இப்பதான் போன மாசம் எனக்கு தெரியும்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நியமிச்சிருக்காங்க. ஒரு ஆமா. டிஐஜி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாரான்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். எப்படி யூனிவர்சிட்டிக்கு துணை வேந்தரோ அப்படித்தான் போலீஸ்க்கு டிஐஜி கூட. ஆனா ஒரு டிஐஜி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பா வரும். அவர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கரெக்டா போகும். அந்த வகையில தவறு செய்த அதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கே ஹெசிடேட் பண்றது முதல் முட்டாள்தனம். எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கு வந்து கன்விக்ஷனுக்குள்ள கொண்டு போகாம இருக்கிறது அடுத்த முட்டாள்தனம். இதெல்லாம் திமுக செய்யும். ஆனால் தாவேக்கா வந்து இந்த விஷயங்கள்ல வந்து கவனம் எடுத்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அவங்களுக்கான டைம் நேர்மையா கொடுக்க வேண்டியதுதான். அது போதையாக இருந்தாலும் சரி, அல்லது பாலியல் தொந்தரவாக இருந்தாலும் சரி, அல்லது கொலை கொள்ளைங்கிற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி. பொதுவா சட்டம் ஒழுங்குக்கு ஐ திங்க் இந்த அந்த ஆட்சி அந்த திமுகவை தவிர எல்லா ஆட்சியுமே அதிமுகலயும் அதே மாதிரி காவல்துறைக்கு சுதந்திரம் இருக்கும். இங்கேயும் அது இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா அருண் மேலேயே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆனா டைம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. சார் நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க விரும்புறேன். குறிப்பா இன்று எதிர்க்கட்சியாக திமுக முன்னெடுத்திருக்கும் ஒரு போராட்டத்திற்கு காவல்துறை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பண்ணக்கூடாதுன்னு அனுமதிய மறுத்திருக்காங்க. இது வந்து தூய சக்தின்னு சொல்லி பேசுறவங்களுக்கு ஜனநாயகத்தோட குரல் வழியை நெரிக்கிற சதி மாரி தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் கேள்விய முன் வச்சிருக்காங்க. அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தினார் சரத் அவர்கள், தாவேகாவினுடைய சரத் அவர்கள்ன்னு சொல்லிட்டு, அது சம்பந்தமான போராட்டத்த முன்னெடுக்கும்போது அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதற்கு கனிமொழி அவர்கள் கொடுத்த விளக்கத்த எப்படி கேட்கிறீங்க? குறிப்பா திமுக மீண்டும் ஒரு முறை தன்னுடைய புட்டிங் சாக்ஸ் ஆன் டோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்களா? இல்ல இல்ல, எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாலாம் செயல்படாது. ஆனா ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அது பெருசா கொண்டு வரும். அதை பிஜேபி ஒழுங்கா செய்யறது இல்ல. அதிமுக தேர்தல் காலத்துல மட்டும்தான் செய்யறாங்கிற குற்றச்சாட்டு பொதுவாக உண்டு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்துவாங்க.
அந்த சரத்குமார்ங்கிறவருடைய வீடியோ வந்து யாருக்கா இருந்தாலும் சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. உடனே அடுத்த நாளே இவங்க போராட்டம் அப்படின்ட்டு கனிமொழி கேட்கறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இன்னும் திமுக தான் ஆட்சியில இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. போராட்டத்துக்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்காது, எந்த போராட்டத்துக்குமே கொடுக்காது. ரொம்பவும் திமுக ஆட்சியில் இருந்தா கனிமொழி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்களா சார்? திமுக ஆட்சியில் இருந்தால் கனிமொழி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்களா? இல்ல திமுகல இருந்திருந்தா அவங்க போராடி இருக்க மாட்டாங்க. ஆனா ஆளுநர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்துல பாடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு, அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பாட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதை பாடுங்கன்னா கடைசியா சொன்னாரு. ஆனா மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. உடனே அடுத்த நாளே போராட்டம், எல்லா இடத்துலயும் கனிமொழி வந்து பயங்கர போராட்டம். அதுக்கு மட்டும் அனுமதி கிடைச்சது. அந்த அவலம்லாம் அசிங்கங்கள்லாம் திமுக தான் நடக்கும், அது வேற விஷயம். ஆனா பொதுவா எந்த ஒரு போராட்டத்துக்குமே காவல்துறை அனுமதி கொடுக்காது. அப்ப நீங்க அதை வந்து ஒரு கொந்தளிப்பு இருக்கு, ஒரு உண்மையிலே இதை கொடுக்கலன்னா வேற விதமா வெடிச்சிடும், அல்லது நீதிமன்றம் சொல்லிச்சு. இந்த மூணுத்துக்கு தான் வந்து காவல்துறை வந்து பணிந்து கொடுக்கும். இந்த விஷயத்துல வந்து நீங்க போராடுறதுக்கு என்ன இருக்கு? இது வந்து ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நேர்மையா என்ன முடிவு பண்றீங்கன்னா, அந்த ஆள் வந்து தப்பு பண்றான், அவன் ஒரு ரிப்பீட்டட் ஆஃபன்றது தானே, அதனால தப்பு பண்றான்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. ஒன்னா ஆளுநர்கிட்ட போய் கொடுக்கலாம், அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுல போராடி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது ஏதோ ஒரு கூட்டம், அதுக்கு ஏதோ வளரணும், ஏதோ மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கணும். இப்ப யாரும் கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க, ஏன்னா திமுக தோல்வி அடைஞ்சிச்சு, அடுத்த 10 வருஷத்துக்கு வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள இறங்குறாங்க. பட் அதே திமுக ஆட்சியில இருந்துன்னு வச்சுக்கோங்க, கனிமொழிக்கு மட்டும் எங்க வேணாலும் போராட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்கும். அதுவும் ஆளுநருக்கு எதிரான உடனே கிடைக்கும், இன்னைக்கு சாயங்காலமே கூட கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள எல்லாம் தாவேக்க வராதுன்னு நான் நினைக்கிறேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு புகார் அளிக்க வேண்டிய, ஒரு வழக்காக மாற்ற வேண்டிய, அல்லது ஆளுநரிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இந்த அரசு ஊழியர்கள், தொடர்ந்து ஆசிரியர்கள், ஓய்வூதியம் வாங்குபவர்கள், அவங்களுக்கு எல்லாமே தாவேக அரசு வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல எல்லாம் மால் இது வருது அப்படிங்கிறதுனால அது என்ன சொல்றது சார், தவறான ஒரு ஊழல் நடந்திருக்கு, சில எண்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு உதவி பேராசிரியர் அந்த தேர்வு முடிவுகள்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க இவங்க, ஏன்னா அரசு ஊழியர்கள்னாலதான் இவங்க இன்னைக்கு பெருமளவு வந்திருக்காங்க அப்படிங்கறத உதயநிதி மென்ஷன் பண்ணி பேசுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் வந்து ஒரு 2-3 விஷயம் தாவேக்காவை பத்தி சொல்றேன். நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துதான் அவங்க வந்தாங்க. அந்த வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றணும்னு அவங்களுக்கு வாக்களித்த 80% பேர் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு தெளிவோட தான் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் செயல்படுத்தணும்னு வரும் பொழுது அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு அந்த எலக்ட்ரிக்கலா இருந்ததுன்னா 500க்கு மேல போச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும், அல்லது விவசாய கடன் 75,000க்கு மேல போச்சுன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும், அல்லது 5 ஏக்கருக்கு உட்பட்டு இருந்தாதான் நான் கொடுப்பேன்னு சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா நிதி நிலைமையை வைத்துக் கொண்டுதான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சோ இன்னைக்கு தேதிக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, உதயநிதி சொல்றதுனாலயோ அல்லது ஆர்எஸ் பாரதி சொல்றதுனாலயோ நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்காம, இவங்க கரெக்டா போக்கஸ்ல தான் போறாங்க, இப்படித்தான் இருக்க முடியும். சொல்ல போனா அவங்க மறுக்கலாம், மறுத்தா கூட அவர் மேல கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். பட் இதே நீங்க வந்து தூய்மை பணியாளர் விஷயத்துல கேட்டீங்கன்னா எனக்கு புரியல. தூய்மை பணியாளர் எதுக்கு பிரைவேட்டா விடணும்னு எனக்கு புரியல. அவங்க வந்து கான்ட்ராக்டர்ஸ் மூலமா தான் வேலை செய்யறாங்க, கவர்மெண்ட் ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களை வந்து இப்படியே கண்டினியூ பண்ண வைக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஏன் இன்னும் ஒரு டெசிஷன் எடுக்காம இருக்காங்கிறது எனக்கு அந்த விஷயத்துலதான் புரியலையே ஒழிய, மற்றபடி தாவேக்கா சொல்றேன், இந்த உதயநிதியோட குற்றச்சாட்டை கூட நான் வந்து தாவேக்கா ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு, பண்ணும் தான் நான் நம்புறேன். 45 நாட்கள்ல தாவேக்கா உங்கள் மனதிலும் இடம் பிடித்து விட்டது அப்படிங்கறத எங்களால உணர முடியுது அப்படின்னு சொன்னேன் சார். என்று நான் இல்ல அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பே இல்லை. பிஜேபி தவிர வேற யாருமே எந்த மாநிலத்தையுமே சரி பண்ண முடியாதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பிஜேபியில மட்டும்தான் காரியகர்த்தாவா இருப்பான். அவன் வந்து சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து இது பண்ண மாட்டான். கொள்ளடிக்கணுங்கிற எண்ணமோ அல்லது வேற விஷயங்களோ அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ பிஜேபி தாண்டி ஒரு கட்சி நல்லது கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு தாவேக்காட்ட பிடிச்சது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, திமுகவை யார் வேணாலும் வெளில அனுப்பிச்சிருக்கலாம். 5 வருடம் 2வது ஒரு நாள் அவங்க ஆட்சியில் இருந்ததே இல்லை, யார் வேணாலும் அனுப்பிச்சிருக்கலாம். அதிமுக அனுப்பியதை விட இவங்க அனுப்பினதுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ப்ளோ ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் ப்ளோ ஆயிடுச்சுன்னா
இப்ப நம்பியார் கிட்ட அடி வாங்கி எம்ஜிஆர் கீழே விழுந்தா பரவாயில்ல, தேங்காய் சீனிவாசன் அடி வாங்கி விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும். திமுக அதை கௌரவ குறைச்சல. ஏன்னா திமுக தீண்டாமையெல்லாம் ஒழிச்சதா, தான் மட்டும் தீண்டாமை ஒழிச்சுக்காது, தனக்கு மட்டும் தீண்டாமை உண்டு. இவங்கிட்டே நான் தோத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 வெக்கத்தோட அசிங்கத்தோட அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அது அதுதான் ரொம்ப பிடிச்சது. நம்பர் 1. 2வது, விஜய் கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னா, எவ்வளவு உயரத்துல நீ கொண்டு போய் விட்டாலும் ஒரு தப்பு பண்ணாருன்னா கெஜ்ரிவால் மாதிரியும் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியும் அப்படியே இறக்கிடுவார். அதுக்கப்புறம் அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஆங்கிள் அதுல நான் வச்சிருக்கிற ஒரு சுயநலம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2-3 நாள் சட்டசபையில இருக்க வேண்டிய அவசியம் வந்தது. என்னுடைய அலுவல் வேலையா இருக்க வேண்டிய அவசியம் வந்தது. நான் பார்த்த வரைக்கும் அதே மாதிரி இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேல 8:30 மணிக்கு மேல திறக்கப்படலை அப்படிங்கிறதும், குறிப்பிட்ட நேரம் அந்த இப்ப திறக்கணுமா இப்ப திறக்கிறாங்க, இப்ப மூடணுமா இப்ப மூடுறாங்கிறதும், அதே மாதிரி ரோட்ல போலீஸ்காரங்க நின்றுட்டு ஹெல்மெட் பிடிக்க போடாதவங்க எல்லாம் பிடிச்சி 200, 300, 400ன்னு கறக்கிறதும் இதெல்லாம் நடக்காம இருக்கு. ஸோ அதனால இது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆட்சி கொடுத்த போது அது தமிழ்நாட்டினுடைய பொற்காலம்னு சொல்லலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. ஆனா செகண்ட் டைம் வரும்போது அவரால் பண்ண முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் 5 வருடமும் அப்படி பண்ணக்கூடிய அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தான் சொல்றேன் வெளியே, வேற சார்பு இல்லை. நான் தான் இதை சொன்னேன், இந்த குதிரை பேரம்னு வர்ற அந்த கழுதை பேரத்தை அவங்க அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்க வேண்டியதை அனாவசியமா டெஸ்பரேட்டா பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டினாங்க. ஸோ விமர்சனங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறோம், எங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமோ அவங்க வாய்ப்பு கொடுக்குறோம். சில விஷயங்கள் கேள்விப்படுறோம், அதை சிங்கப்பெண்ணுங்கிற ஸ்டண்ட் எனக்கு முக்கியம் இல்லை. ஸ்பெக்ட்ரம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுத்திருக்கிற நல்ல முயற்சி பாராட்டுதலா இருக்கு. காவல்துறை மேல நிர்பந்தம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அந்த வகையில தான் அதை சேஃப்டியானது. ஒன்னே புரிஞ்சுக்கோங்க, 1,72,00,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கும் போது அதை ட்ரிபிளைஸ் பண்ணக்கூடாது. நம்ம RS பாரதியோ EVKS இளங்கோவனோ அல்லது TK இளங்கோவனோ அல்லது உதயநிதியோ இன்பநிதியோ இல்லைன்னா, நம்ம இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மக்களை சார்ந்தவர்கள். ஸோ எல்லாத்தையும் விமர்சனம் பண்றது நோக்கம் இல்லை.